ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இஎம்ஐ படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்த பத்தி பார்க்கணும்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்பெனி ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறாப்புல. அங்கேயே வேலை பார்க்குற நம்ம ஹீரோயின லவ் பண்ணி கல்யாணம் பண்றாப்புல. ஆனா கல்யாணம் லவ் பண்ணும்போது பைக் வாங்கிறாப்புல, கல்யாணம் பண்ணும்போது ஒரு கார வாங்கிறாப்புல. 2மே இஎம்ஐல வாங்கியிருக்காரு. ஒரு கட்டத்துல அவரோட வேலையும் போயிருது. இஎம்ஐ கட்ட முடியாம அவர் சந்திக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்துல பாசிட்டிவா பட்டது, அவர் சொல்ல நினைச்ச கருத்த சொல்ல வந்தாரு பார்த்தீங்களா? அந்த கருத்து ஓகே. ஆனா கன்டென்ட்டா பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேல எல்லாமே லேகா தான் இருக்கு. ஏன்னா ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேயும் இல்ல. அந்த அவருக்கு நடக்கிற அந்த வலியும், வேதனையும் நமக்குள்ள நேஷனல் ஹைவேஸ்ல அடிபட்டவங்கள 48 மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு ரூ. 1,00,000 நம்ம கவர்மெண்ட்ல இருந்து குடுக்குறாங்க. அந்த திட்டத்தோட பேர சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. அந்த திட்டம் பேர் வந்து இன்னுயிர் காப்புன்ற அந்த திட்டத்த சொன்னாங்க பார்த்தீங்களா? அது வேற லெவல்ல இருந்துச்சு சொன்னது. மொத்தமா இந்த படமா பார்த்தோம்னா, இது ஒரு ஆவரேஜான படம் தான். இப்ப இது உங்களுக்கு 10 to கொட்டால அவைலபிள்ல இருக்கு. ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.